என் இனிய உறவுகளே, CUET கியூட் 2025 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நிறைய மத்திய அரசினுடைய பல்வேறு கோர்ஸுகளில் நம்ம பிள்ளைகளை அட்மிஷன் போடுறதுக்கான நடந்த எக்ஸாமினேஷனுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி வந்து 22 மார்ச் 2025 முடிஞ்சிச்சு. ஆனால் NDA திரும்பியும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் அந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க. அவங்க திரும்பியும் மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இன்னும் 2 நாளைக்கு நீடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த காணொலியை உங்களுக்கு அவசரமாக நாங்கள் பதிவு பண்ணோம். அப்புறமா வருகிற 24 நாளைக்கு 24 மார்ச் 2025 இந்த தேதி இந்த பதிவு பண்ணது முடியுது. 24 மார்ச் 2025 இந்த பதிவு பண்ணுற தேதி முடியுது. நம்ம அப்ளை பண்ண முடியும். அதனால் அதுக்குள்ள வேகமாக அப்ளை பண்ணுங்க. இப்போ ஏன் இந்த CUT எக்ஸாமினேஷன் ரொம்ப முக்கியமாக திரும்ப அதை சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னால் உள்ள காலங்களில் CUT எக்ஸாமினேஷனில் பார்ட்டிசிபேட்டிங் யூனிவர்சிட்டி குறைவாக இருந்துச்சு. இப்போ இந்தியாவில் உள்ள மிக பிரபலமான முக்கியமான யூனிவர்சிட்டிகள் எல்லாமே இந்த கியூட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு கீழே வந்துட்டாங்க. உதாரணமாக ஃபாரின் லாங்குவேஜ் யூனிவர்சிட்டி ஹைதராபாத்தில் இருக்குது. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய யூனிவர்சிட்டி. அந்த ஃபாரின் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் யூனிவர்சிட்டி ஹைதராபாத்தில் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டி வந்து கியூட்டினுடைய ஸ்கோரை வச்சு தான் அவங்க காலேஜில் அட்மிஷன் கொடுக்குறாங்க. அங்கே வந்து PA ஹானர்ஸில் ஹிந்தி, அரபிக்கு, ருஷ்யா, அப்புறமா ஜப்பானீஸு, கொரியன், இத்தாலி, இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்கள்லையும் அவங்க வந்து BA டிகிரி கொடுக்குறாங்க. இது வந்து உலக அளவில் ரொம்ப ஃபேமஸான டிகிரி. இந்த டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிற போஸ்டிங் ரொம்ப முக்கியமான டிகிரி. இது வந்து ஹைதராபாத்தில் உள்ள யூனிவர்சிட்டி அங்கே கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம கியூட் எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கு. அப்புறமா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ICAR, இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அந்த இன்ஸ்டியூஷன் வந்து இந்தியாவில் உள்ள எல்லா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிகளையும் அவங்க கட்டுப்படுத்தக்கூடியவங்க. அவங்க இந்த கியூட் எக்ஸாமினேஷனை வச்சு முன்னாடி தனி என்ட்ரன்ஸ் நடத்திட்டு இருந்தாங்க. கியூட் எக்ஸாமினேஷன் வச்சு தான் இப்போ வந்து அட்மிஷன் கொடுக்குறாங்க. உதாரணமாக நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகளில் BSc நீங்கள் அக்ரிகல்ச்சர் சேரணும், BSc அக்ரி சேரணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் வாங்கக்கூடிய போர்டு எக்ஸாமில் வாங்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மார்க் வச்சு சேருவீங்க. அதுவும் அரசு கல்லூரிகளில் 80% சீட்டுகள் தான் அந்த வழியில் நீங்கள் ஃபில்அப் பண்ணுவாங்க. மீதி உள்ள 20% சீட்டுகளை ICMRக்கு கொடுத்துருவாங்க, இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் கொடுத்துருவாங்க. அவங்க இந்த கியூட் எக்ஸாம் மூலமாக தான் அந்த மீதி உள்ள 20% இடங்களையும் நிரப்புறாங்க. இதே மாதிரி இந்தியாவில் உள்ள எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஃபுல்லாகவே அவங்க வந்து முழுமையாக கியூட் எக்ஸாம் வச்சு தான் 100% சீட்டையும் அவங்க வந்து ஃபில்அப் பண்ணுறாங்க. இதை மாதிரியா இன்னும் தமிழ்நாட்டில் திண்டுக்கல்ல உள்ள காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டி, இங்கே வந்து நீங்கள் BSc அக்ரி சேரணும்னா நீங்கள் கியூட் எக்ஸாம் எழுதணும். கியூட் எக்ஸாம் எழுதுனா தான் நீங்கள் அந்த BSc அக்ரி, அந்த காந்திகிராம் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது மத்திய அரசு யூனிவர்சிட்டியாக மாறி போச்சு. அதில் நீங்கள் வந்து அட்மிஷன் வாங்க முடியும். அதே மாதிரியா